இந்த செய்தியை உங்களுக்காக வழங்குவது அருண் மசாலா. 1983 ஆண்டிலிருந்து தரத்துடன் தன்மை மாறாத அறுசுவை சமையலுக்கான அருண் மசாலா. வணக்கம். திசைகளின் ஒரு மணி செய்திகள். இலக்கிடப்பட்டவர்களுக்கு மட்டும் ரான் 95 வகை பெட்ரோலுக்கான உதவித்தொகை அரசாங்கம் ஆராய்ந்து வருவதாக ரஃபீசி கூறினார். இலக்கிடப்பட்ட மக்களுக்கு மட்டும் ரான் 95 வகை பெட்ரோலுக்கான உதவித்தொகையை வழங்குவது குறித்து அரசாங்கம் ஆராய்ந்து வருவதாக பொருளாதார அமைச்சர் ரஃபீசி ரம்லி தெரிவித்தார். தற்போதைக்கு இம்மாதம் 10ஆம் தேதி அமலாக்கம் கண்ட டீசலுக்கான உதவித்தொகை மறுசீரமைப்பு நடவடிக்கை நிலைத்தன்மை காண்பதோடு நிர்ணயிக்கப்பட்ட இலக்கை அது அடைவதை உறுதிப்படுத்துவதில் அரசாங்கம் முழு கவனத்தை செலுத்தி வருவதாக அவர் கூறினார். அதே நேரத்தில் நாட்டின் நிதி வளத்தை வலுப்படுத்துவதோடு உதவித்தொகை வழங்கப்பட்ட டீசலின் விநியோகத்தில் ஏற்படும் கசிவுகளை குறைப்பதிலும் கவனம் செலுத்தப்படுகின்றது. வருங்காலத்தில் ரான் 95 வகை பெட்ரோலுக்கான உதவித்தொகையிலும் மறுசீரமைப்பு நடவடிக்கை மேற்கொள்ளப்பட்டால் அதனால் பாதிக்கப்படக்கூடிய தரப்பினருக்கு அரசாங்கம் நிச்சயம் ஏற்புடைய உதவிகளை வழங்கும் என நேற்றைய மக்களவைக் கூட்டத்தில் எழுத்துப்பூர்வ பதிலில் ரஃபீசி அதனை தெரிவித்தார். இலக்கிடப்பட்ட மக்களுக்கு மட்டுமே உதவித்தொகையை வழங்கும் நடவடிக்கையை அரசாங்கம் எப்போது முழுமையாக அமல்படுத்தும் எனவும் பெட்ரோலுக்கான உதவித்தொகை மறுசீரமைப்பு நடவடிக்கை இவ்வாண்டு அமல்படுத்தப்படுமா எனவும் பரிகத்தா நேஷனலை சேர்ந்த புத்ராஜயா நாடாளுமன்ற உறுப்பினர் டாக்டர் ரட்ஸி ஜீடின் முன்னதாக கேள்வி எழுப்பியிருந்தார். முழுமையான ஆய்வை மேற்கொண்ட பின்னரே அரசாங்கம் இலக்கிடப்பட்டவர்களுக்கு மட்டும் டீசலுக்கான உதவித்தொகையை வழங்கும் திட்டத்தை கொண்டு வந்துள்ளது. ஆகையால் அத்திட்டத்தை மீட்டுக்கொள்ள வேண்டும் எனும் சில தரப்பினர்களின் நெருக்குதல்களுக்கு அரசாங்கம் அடிபணிய வேண்டிய அவசியம் இல்லை என பொருளாதார ஆய்வாளர் இணை பேராசிரியர் டாக்டர் முகமது யூசுப் சாரி தெரிவித்தார். வெளிநாட்டு முதலீட்டாளர்களை கவரும் முயற்சியில் அனைத்துலக அமைப்புகளிடம் இருந்து அங்கீகாரத்தை பெறுவதற்காக அந்த திட்டத்தில் அரசாங்கம் மாற்றங்களை செய்யக்கூடாது. அவ்வாறு செய்தால் உதவித்தொகை மறுசீரமைப்பு நடவடிக்கையின் வழி மிச்சப்படுத்தப்படும் நிதியை தேவைப்படும் மக்களுக்கு பயன்படுத்துவதோடு நாட்டின் நிதி வளத்தை மேம்படுத்தும் முயற்சிகளும் பயனற்று போகும். அது தவிர அரசாங்கத்தின் நிலையற்ற நிலைப்பாடு வெளிநாட்டு முதலீட்டாளர்கள் இந்நாட்டில் முதலீடு செய்வதற்கு தயங்கும் சூழலை ஏற்படுத்துவதோடு நாட்டின் பொருளாதார நிலைத்தன்மையையும் அது பாதிக்கும் என முகமது யூசுப் எச்சரிக்கை விடுத்தார். தேர்தல் ஆணையத்தின் புதிய தலைவராக டத்தோசரி ரம்லான் ஹருன் நியமிக்கப்பட்டுள்ளார். அவரை அப்பொறுப்புக்கு நியமிக்க பேரரசர் ஒப்புதல் அளித்திருப்பதாகவும் அவரது நியமனம் இன்று தொடங்கி அமலுக்கு வருவதாகவும் நாட்டின் தலைமை செயலாளர் தான் ஸ்ரீ முகமது ஜுக்கி அலி அவரது அறிக்கையில் தெரிவித்தார். ரம்லான் மலேசிய புத்ரா பல்கலைக்கழகத்தில் நிலவள மேலாண்மையில் முதுகலை பட்டமும் மலேசிய அறிவியல் பல்கலைக்கழகத்தில் வீட்டு வசதி மற்றும் கட்டட திட்டமிடல் துறையில் இளங்கலை பட்டமும் பெற்றுள்ளார். இதற்கு முன்பு புறநகர் மேம்பாட்டு அமைச்சின் தலைமை செயலாளராகவும் வீடமைப்பு ஊராட்சி அமைச்சின் உதவி இயக்குநராகவும் அவர் பணியாற்றியுள்ளார். கடந்த மே மாதம் 9ஆம் தேதி கட்டாய பணி ஓய்வை பெற்ற தான் ஸ்ரீ அப்துல் கனி சாலேவுக்கு மாற்றாக ரம்லான் அப்பொறுப்புக்கு நியமனம் செய்யப்பட்டுள்ளார். இந்நாட்டிலுள்ள தொழிலாளர்களின் பாதுகாப்பை உறுதிப்படுத்த சமூக பாதுகாப்பு அமைப்பு சொக்சோவில் நடப்பிலுள்ள பேரிடர் திட்டத்தை அரசாங்கம் விரிவுபடுத்த வேண்டும். குறிப்பாக பணி நேரங்களுக்கு அப்பாற்பட்டு நிகழ்கின்ற விபத்துகளுக்கும் உரிய பாதுகாப்பு வழங்கப்பட வேண்டும் என பக்கத்தான் ஹரப்பானை சேர்ந்த பண்டார் குச்சிங் நாடாளுமன்ற உறுப்பினர் டாக்டர் கெல்வின் லீ வென் வலியுறுத்தினார். நடப்பு திட்டத்தின்படி பணி நேரத்தின் போது நிகழும் விபத்துகளுக்கு மட்டுமே பாதுகாப்பு வழங்கப்படுகின்றது. பணி நேரத்திற்கு அப்பாற்பட்டோ அல்லது பணியிடங்களுக்கு வெளியில் நிகழும் விபத்துகளோ கணக்கில் எடுத்துக்கொள்ளப்படுவதில்லை. உதாரணமாக கடந்த 2023ஆம் ஆண்டில் உடல் உறுப்பு பாதிப்பு காரணமாக வேலை செய்யும் ஆற்றலை இழந்துள்ள 63,199 தொழிலாளர்களில் 50 விழுக்காட்டினர், அதாவது 31,000 பேர் சாலை அல்லது வீட்டில் நிகழ்ந்த விபத்துகளால் பாதிக்கப்பட்டவர்களாவர்.
அதே ஆண்டில் நிகழ்ந்த 82,876 விபத்துகளில் 68,220 பேர் மட்டுமே பணியிட விபத்தின் அடிப்படையில் சொக்சோ இழப்பீட்டை பெற தகுதி பெற்றனர். எஞ்சிய 18 விழுக்காட்டு பேர் அந்த இழப்பீட்டை பெற தகுதி பெறாததை கெல்வின் யீ சுட்டிக்காட்டினார். நேற்று மக்களவையில் 2024 சொக்சோ சட்ட திருத்த மசோதா மீதான விவாதத்தில் பங்கேற்ற போது அவர் அக்கோரிக்கையை விடுத்தார். இம்மாதம் 9ஆம் தேதி தொடங்கி 15ஆம் தேதி வரைக்குமான காலகட்டத்தில் நாட்டில் டெங்கி காய்ச்சல் கண்டவர்களின் எண்ணிக்கை 2,900 பேராக அதிகரித்துள்ளது. 5 உயிரிழந்துள்ளனர். அதற்கு முந்தைய வாரத்தில் 2,508 பேருக்கு டெங்கி காய்ச்சல் பீடித்திருந்தது. இவ்வாண்டு தொடக்கம் முதல் இம்மாதம் 15ஆம் தேதி வரையில் டெங்கி காய்ச்சல் கண்டவர்களின் மொத்த எண்ணிக்கை 70,037ஆகவும் உயிரிழந்தவர்களின் எண்ணிக்கை 53 பேராகவும் அதிகரித்துள்ளது. கடந்த ஆண்டு அதே காலகட்டத்தை ஒப்பிடுகையில் மொத்தம் 54,139 பேருக்கு டெங்கி காய்ச்சல் பீடித்திருந்த நிலையில் 39 பேர் உயிரிழந்திருந்தனர். இவ்வேளையில் பொதுமக்கள் சுய பாதுகாப்புக்கு முக்கியத்துவம் வழங்க வேண்டும் என தலைமை சுகாதார இயக்குனர் டாக்டர் முகமது ரட்ஸி அபு ஹசான் வலியுறுத்தினார். காலை மணி 5 தொடங்கி காலை மணி 8 வரையிலும், மாலை மணி 5 தொடங்கி இரவு மணி 8 வரையிலும் டெங்கி கொசுக்களின் வீரியம் அதிகமாக இருக்கும் என்பதால் அதன் கடியிலிருந்து தப்பிக்க வெளிப்புற நடவடிக்கைகளில் ஈடுபடுவோர் வெளிச்சமான ஆடைகளையும் உடலின் முழு பகுதிகளை போர்த்திய உடைகளையும் அணியும்படி அவர் கேட்டுக்கொண்டார். 6 மாதங்கள் மேற்கொள்ளப்பட்ட உளவு நடவடிக்கையின் பலனாக கோலாலம்பூரில் சிறார்களையும் பெண்களையும் பிச்சை எடுக்கும் நடவடிக்கைகளில் ஈடுபடுத்தி வந்த கும்பலை குடிநுழைவுத்துறை அடையாளம் கண்டுள்ளது. ஜலான் சுல்தான் அஸ்லான் சாலையிலுள்ள ஒரு கடை வீட்டில் நேற்றிரவு மணி 9 அளவில் மேற்கொள்ளப்பட்ட சோதனையில் பாகிஸ்தான் நாட்டவரை பின்புலமாக கொண்டு செயல்பட்டு வந்த அக்கும்பல் வசமாக சிக்கியது. கைபேசி கடை, சலவை கடை, முடித்திருத்தும் கடை ஆகிய கடைகளின் போர்வையில் அக்கும்பல் அந்நடவடிக்கையில் ஈடுபட்டு வந்துள்ளது. ஜலான் சவுக்கீட், மஸ்ஜித் இண்டியா, ஜலான் சந்தூல் ஆகிய இடங்களுக்கு பிச்சை எடுக்க அக்கும்பல் சிறார்களை பெரியவர்களுடன் அனுப்பி வைப்பதும், காலை மணி 8க்கு அவர்களை பிச்சை எடுக்க அனுப்பினால் இரவு மணி 8 முதல் 11 மணி வரையில் அவர்களை அங்கிருந்து தங்கும் இடத்திற்கு மீண்டும் அழைத்து வருவது தெரியவந்துள்ளது. அதைவிட கொடுமை, பொதுமக்களிடம் இருந்து பரிவை பெற சம்பந்தப்பட்ட சிறார்களுக்கு மயக்கத்தை ஏற்படுத்த அக்கும்பல் இரும்பல் மருந்தை அவர்களுக்கு வழங்கியுள்ளதும் கண்டறியப்பட்டுள்ளது. அதனையடுத்து உள்நாட்டவர் ஒருவர் உட்பட 10 மாத குழந்தை முதல் 59 வயதுக்கு உட்பட்ட 80 பேர் கைது செய்யப்பட்டிருப்பதாக கோலாலம்பூர் குடிநுழைவுத்துறை தெரிவித்துள்ளது. பினாங்கு பட்டவர்த் சுங்காய் லோக்கான் ஜலான் பெர்மாத்தாங் பார் எனும் இடத்தில் இன்று அதிகாலை மணி 2 அளவில் போலீஸ் நடத்திய பதில் தாக்குதலில் 2 குற்றவாளிகள் சுட்டு வீழ்த்தப்பட்டனர். முன்னதாக 41 வயது மற்றும் 54 வயதுடைய அவ்விரு ஆடவர்களும் பொருடுவா மைவீரக காரில் சந்தேகத்திற்கு இடமளிக்கின்ற வகையில் சென்றதையடுத்து அவர்களை பின்தொடர்ந்த போலீஸ் வாகனத்தை நிறுத்தும்படி அவ்விருவருக்கும் உத்தரவிட்டுள்ளது. ஆனால் அவ்விருவரும் வாகனத்தை வேகமாக செலுத்தியதோடு போலீஸை நோக்கி சில முறை சுட்டுள்ளனர். தற்காப்புக்காக போலீஸ் பதிலுக்கு துப்பாக்கி சூட்டை நடத்திய போது அவ்விருவரும் சம்பவ இடத்திலேயே உயிரிழந்தனர். அவர்கள் பயணித்த வாகனத்தை சோதனையிட்டதில் 2 துப்பாக்கிகளும் தோட்டாக்களும் கண்டெடுக்கப்பட்டன. அவ்விரு ஆடவர்கள் மீது போதைப் பொருள் மற்றும் குற்ற செயல் தொடர்பில் 12 முந்தைய குற்றப்பதிவுகள் உள்ளன. குற்றவியல் சட்டம் செஷன்ஸ் 307 மற்றும் 1960ஆம் ஆண்டு ஆயுத சட்டம் ஆகியவற்றின் கீழ் விசாரணை மேற்கொள்ளப்படுவதாக போலீஸ் தெரிவித்துள்ளது. ஸ்லாங்கூர் காஜாங்கிலுள்ள பேரங்காடியில் இம்மாதம் 17ஆம் தேதி 3.2 மில்லியன் வெள்ளி மதிப்புடைய நகைகளை கொள்ளையிட்டிருந்த குற்றவாளிகள் விரைவில் அடையாளம் காணப்படுவார்கள் என போலீஸ் நம்பிக்கையை வெளிப்படுத்தியுள்ளது. தற்போதைக்கு அச்சம்பவம் குறித்து தமது தரப்பு தொடர் விசாரணையை மேற்கொண்டு வருவதாக ஸ்லாங்கூர் போலீஸ் தலைவர் டாக்டர் ஹுசேன் ஒமார் கான் தெரிவித்தார். இதுவரையில் எவரும் கைது செய்யப்படவில்லை. கூடிய விரைவில் சம்பந்தப்பட்ட குற்றவாளிகள் அடையாளம் காணப்படுவார்கள்.
மேலும் இதற்கு முன்பு காஜாங்கிலும் கிளாங் சலாத்தானிலும் உள்ள நகை கடைகளில் நிகழ்ந்த 2 கொள்ளை சம்பவங்கள் வெவ்வேறு கும்பல்கள் மேற்கொண்டிருப்பதாகவும் ஹுசேன் கூறினார். இந்த செய்தியை உங்களுக்காக வழங்கியது அருண் மசாலா. 1983 ஆண்டிலிருந்து தரத்துடன் தன்மை மாறாத அறுசுவை சமையலுக்கு அருண் மசாலா. மேலும் செய்திகளை தெரிந்து கொள்ள கீழே இருக்கும் பெல் பட்டனை அழுத்துங்கள். உங்கள் மகிழ்ச்சியை வெளிப்படுத்த லைக் மற்றும் ஷேர் செய்யுங்கள். தொடர்ந்து திசைகளோடு இணைந்திருக்க சப்ஸ்கிரைப் செய்யுங்கள்.